பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எசையா தீர்க்கதரிசி புத்தகத்தில் இருந்து வாசகம், அதிகாரம் 25, இறை வார்த்தை 8. என்றுமே இல்லாதவாறு சாவை ஒழித்து விடுவார். என் தலைவராகிய ஆண்டவர் எல்லா முகங்களில் இருந்தும் கண்ணீரை துடைத்து விடுவார். தம் மக்களுக்கு ஏற்பட்ட நிந்தையை இம்மண்ணுலகில் அகற்றி விடுவார். ஏனெனில் ஆண்டவரே இதை உரைத்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. அன்பார்ந்தவர்களே, இந்த நாளில் ஆண்டவர் ஒரு அருமையான வார்த்தையின் மூலம் நம்மோடு பேசியிருக்கின்றார். என் தலைவராகிய ஆண்டவர் எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைத்து விடுவாராம். ஆம் அன்பார்ந்தவர்களே, நீங்கள் கண்ணீரோடு இருப்பது நம்முடைய தந்தை கடவுளுக்கு விருப்பம் அல்ல. எனவே தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு அனுப்பி நம்மளுடைய கண்ணீரை துடைப்பதற்கு சித்தமானார். எனவே இந்த நாளில் உங்களை பார்த்து சொல்லுகின்றார், உங்களுடைய முகங்களில் இருக்கக்கூடிய கண்ணீரை நான் எடுத்து மாற்றுவேன் என்று வாக்கு கொடுக்கின்றார். உங்களுடைய வாழ்க்கையில் சாவு இராது. சாவு என்றால் உடல் பூர்வமான சாவு அல்ல. உங்களுடைய ஆத்துமா சாகாது. அது விண்ணகத்தில் மகிழ்ச்சியோடு இருக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். இந்த உலகத்தில் உங்களை அவமதித்திருக்கலாம், உங்களை கீழ்த்தரமாக நடத்தியிருக்கலாம், உங்களுக்கு எதிராய் பேசியிருக்கலாம், உங்களை ஒரு மனிதராகவே நினைக்காமல் இருந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகின்றார், இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் நீர் அழுது உன்னை நசிக்கியவர்களுக்காக ஜெபம் செய்து என்னை நோக்கி கண்ணீர் சிந்தினாயோ, அந்த நேரத்திலே நான் உன்னுடைய குரலை கேட்டிருக்கின்றேன், நான் உன்னிடம் கடந்து வருகின்றேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கின்றார். எனவே தான் இந்த வார்த்தை ஆண்டவர் தான் கொடுத்தார் என்று இந்த நாளில் நமக்கு சொல்லுகின்றார். பாருங்கள், எப்படி ஒரு அழகான தெய்வம் நம்மோடு கூட இருக்கின்றது. அன்பார்ந்தவர்களே, இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்க்கையை பற்றி நாம் கேள்விப்பட்டு இருக்கின்றோம். அவர்களுடைய வாழ்க்கையை நாம் படித்து இருக்கின்றோம். அவர்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் செய்த அந்த அற்புதங்களையும் நாம் வாசித்து இருக்கின்றோம் திருவிவிலியத்தில் இருந்து. அன்பார்ந்தவர்களே, எதற்காக ஆண்டவர் இந்த இஸ்ரவேல் மக்களை விடுவிக்க வேண்டும் என்று நாம் ஆய்ந்து அறிந்து பார்த்தோம் என்றால் ஒரு வார்த்தையை அழகாக ஆண்டவர் சொல்லுகின்றார். விடுதலை பயணம் 3வது அதிகாரம் 7வது இறை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது. அப்போது ஆண்டவர் கூறியது, யாரிடம் சொல்லுகின்றார்? மோய்சனிடம். மோய்சனை அழைத்த ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களை குறித்து சொல்லுகின்றார். எகிப்தில் என் மக்கள் படும் துன்பத்தை என் கண்ணால் கண்டேன். அடிமை வேலை வாங்கும் அதிகாரிகளை முன்னிட்டு அவர்கள் எழுப்பும் குரலையும் நான் கேட்டேன். ஆம், அவர்களின் துயரங்களை நான் அறிவேன் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். ஆண்டவர் மோய்சனிடம் சொல்லுகின்றார், என்னுடைய மக்கள் அடிமைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அடிமை வேலை வாங்குகிறவர்கள் அவர்களை ஒரு மனிதர்களாக நினைக்காதபடி நசுக்கி கொண்டிருக்கிறார்கள். அந்த அதிகாரிகளை முன்னிட்டு என் மக்கள் என்னை நோக்கி குரல் எழுப்பி என்னை கூப்பிட்டு கண்ணீர் சிந்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்களை நான் விடுவிப்பதற்காக இறங்கி வருவேன். அவர்களுடைய துயரங்களை நான் அறிந்திருக்கிறேன் என்று வாக்கு கொடுத்த நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மோய்சனை எழுப்புகின்றார். மோய்சனால் பேச முடியாது, ஒரு திக்கு வாயராக இருக்கின்றார். அவருக்கு பேச்சு பேசும்படியாக ஆண்டவர் அவருக்கு ஒரு துணையை கொடுக்கின்றார். மோய்சன் அதை ஏற்றுக்கொள்ளாத வேளையிலும் கூட நான் எப்படி போய் பார்வோனிடம் பேச முடியும் என்று அவர் சொன்ன வேளையிலும் கூட ஆண்டவர் அவருக்கு பக்கத்துணையாய் இருந்து அந்த நாட்கள் முழுவதும் அவரோடு கூட இருந்தார். அவர் தொடர்ந்து சொன்னார். 12வது வசனத்திலே 3:12 சொல்லப்பட்டு இருக்கின்றது, நான் உன்னோடு இருப்பேன், நான் உன்னை கைவிட மாட்டேன், நீ கலக்கம் அடைய வேண்டாம், என்னுடைய பிரசன்னம் உன்னோடு கூட இருக்கும் என்று வாக்கு கொடுத்த நம் ஆண்டவர் மோய்சனோடு கூட இருந்து பெரிய ஒரு விடுதலையை கட்டளையிட்டார். அதே போல் அன்பார்ந்தவர்களே, நீதி தலைவர்கள் 6வது அதிகாரத்தில் ஒரு நிகழ்ச்சியை நாம் பார்க்கலாம். நீதி தலைவர்கள் 6வது அதிகாரத்தில் கிதியோன் என்கின்ற ஒரு நபரை குறித்து சொல்லப்பட்டு இருக்கின்றது. ஆண்டவர் அவருடைய பார்வையில் தீயது எனப்பட்டதை இஸ்ரவேல் மக்கள் செய்தார்கள். அப்பொழுது ஆண்டவர் என்ன செய்தார் தெரியுமா? இஸ்ரவேல் மக்களை மிதியான்
மிதியானியர்களுடைய கைகளில் ஒப்படைத்து விட்டார். மிதியானியர்கள் அவர்களை நசுக்கி வாழ்ந்தார்கள். அவர்கள் திடீரென வெட்டிக்கிளிகளை போல் வந்து இருப்ப எல்லாவற்றையும் கொள்ளையடித்து விட்டு சென்று விடுவார்கள். அங்கு மக்களை கொன்று குவித்து விடுவார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் தான் இந்த மக்கள் ஆண்டவரை நோக்கி குரல் எழுப்புகிறார்கள். நீதிமொழிகள் 6வது அதிகாரம் 6வது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, மிதியானியரிடம் மிகவும் சிறுமையிட்ட இஸ்ரவேல் மக்கள் ஆண்டவரை நோக்கி கூக்குரலிட்டார்கள், ஆண்டவரை நோக்கி அழுதார்கள். இந்த மிதியானியர்கள் எங்களை நசுக்குகிறார்களே, என்னுடைய பிள்ளைகளை அழித்துக் கொண்டிருக்கிறார்களே, அந்த நிலத்தில் வரக்கூடிய வருமானங்கள் எல்லாவற்றையும் அவர்கள் அழித்து நாசமாக்கிவிட்டு கொள்ளையடித்துக் கொண்டு போய்விடுகிறார்களே, நீர் எங்களை எகிப்தில் இருந்து கூட்டி வந்தீரே, இப்பொழுது இவ்வளவு சிறுமையிட்டு இருக்கிறோமே என்று கண்ணீர் சிந்தி ஓலமிட்டு அழுது ஆண்டவரை நோக்கி குரல் எழுப்பினார்கள். அன்பார்ந்தவர்களே, அந்த நேரத்தில் தான் ஆண்டவர் கிதியோனை எழுப்புகின்றார். கிதியோனோடு பேசுகின்றார். வானதூதர்களை அனுப்பி பேசுகின்றார். கிதியோன் அவரை கண்டு கொண்டார். அவர் வானதூதர் என்பதை அறிந்து கிதியோன் மூலம் ஒரு விடுதலை ஆண்டவர் கொடுக்க போகிறார் என்பதை அவர் உணர்ந்திருந்தார். நீதி தலைவர்கள் 6வது அதிகாரம் 12வது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, ஆண்டவரின் தூதர் அவருக்கு தோன்றி, வலிமைமிக்க வீரனே, ஆண்டவர் உன்னோடு இருக்கிறார் என்று சொன்னார். பாருங்கள் அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் அவரோடு கூட இருந்தார். அந்த இஸ்ரவேல் மக்களிடையே நேர்மையாய் வாழ்ந்து கொண்டு இருந்த கிதியோனை சந்தித்த ஆண்டவர் இந்த நாளில் உங்களையும் சந்திக்கின்றார். கண்ணீரோடு இருக்கிறீர்களா? சிறுமைப்பட்டு இருக்கிறீர்களாம்? ஐயோ, ஏன் எனக்கு இந்த துயரம் தூக்கம் என்று அழுது புலம்புகின்றீர்களாம்? ஆண்டவர் உங்களை சந்திக்கின்றார். ஆண்டவர் உங்களுடைய கண்ணீரை துடைக்கக்கூடிய தெய்வமாய் கடந்து வருகின்றார். எனவே ஆண்டவர் கிதியோனோடு இருந்தபடியினால் அவன் ஒரு தனி ஆளாக அந்த மக்களை நசுக்கிய மிதியானியரிடம் இருந்து அவர்களை விடுதலை அடைய செய்தான். எனவே அன்பார்ந்தவர்களே, நாம் ஆண்டவரை நோக்கி வர வேண்டும். ஆண்டவரை நோக்கி இருந்து நாம் படக்கூடிய துன்பங்களை எண்ணி எண்ணி அழுது புலம்பக்கூடிய வேளையிலே ஆண்டவர் உங்கள் சார்பாக உங்களுக்கு தேவையான மக்களை எழுப்புவார். அன்பார்ந்தவர்களே, ஒவ்வொரு நாளும் துன்பங்களும் துயரங்களும் உங்களுடைய உள்ளத்தை அடைக்கக்கூடிய நேரத்திலே ஆண்டவரை நோக்கி வாருங்கள். இந்த உலகத்தில் துன்பம் படாத மனிதன் யாருமே கிடையாது. கவலை இல்லாத மனிதர் யாருமே கிடையாது. துக்கம் இல்லாத மனிதர் யாருமே கிடையாது. எனவே உங்களுடைய கண்ணீர் எல்லாவற்றையும் ஆண்டவர் தோள்பையில் சேர்த்து வைத்திருக்கின்றாரே, உங்களை கைவிட்டு விடுவாராம்? உங்களை ஒருபொழுதும் அவர் கைவிட மாட்டார். உங்களை கை நெகிழவும் மாட்டார். எனவே ஒவ்வொரு நாளும் நாம் ஆண்டவரை தேடுவோம். தேவைக்காக மட்டும் ஆண்டவரை தேடாமல் ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். புதிய நாளை கொடுத்திருக்கின்றார், குழந்தை செல்வத்தை கொடுத்திருக்கின்றார், செழிப்பை கொடுத்திருக்கின்றார், ஆசீர்வாதமான வீட்டை கொடுத்திருக்கின்றார், கடன் வாங்காதபடி உங்களை வாழ வைத்திருக்கின்றார், வெக்கி நாணிய இடங்களில் ஆண்டவர் உங்களை உயர்த்திருக்கின்றார், வேலை வாய்ப்பை கொடுத்திருக்கின்றார். எல்லாவற்றையும் கொண்டு ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள். உங்களை பெருமைப்படுத்த விடாதபடி, உங்களை பெருமைப்படுத்தி ஆண்டவருக்கு மேலே உயர்த்தி விடாதபடி ஆண்டவரை மட்டும் மகிமைப்படுத்துங்கள். ஆண்டவருடைய இரக்கமும் கிருபையும் உங்களோடு தங்கும். எனவே அன்பார்ந்தவர்களே, உங்களுடைய கண்ணீரை துடைப்பதற்காக இறங்கி வந்திருக்கக்கூடிய நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நற்கருணை வடிவில் நமது நடுவில் இருக்கின்றார். அவரை நோக்கி நாம் அழுது ஜெபிப்போமா? நம்முடைய கண்ணீரை அவருடைய பாதத்தில் கொட்டி தீர்ப்போமா? இந்த நேரத்தில் என்னோடு இணைந்து ஜெபியுங்கள். ஆண்டவர் தரக்கூடிய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவே, தூயனல் ஆவியே, தந்தையே, இந்த அருமையான காலை பொழுதிற்காக நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் சுவாமி. தகப்பனே, நீர் எங்களோடு கூட இருந்து வழிநடத்தி கொண்டு இருக்கின்றீர். பரிசுத்த ஆவியின் வல்லமையை நீர் எங்களுக்கு கொடுத்து எங்களை பலப்படுத்தி இருக்கின்றீர். ஆனாலும் எங்களுடைய பலவீனத்தின் நிமித்தம் நாங்கள் பாவம் செய்து ஆண்டவரே நீர் கொடுத்த வல்லமையும் பலத்தையும் இழந்து போய் இருக்கின்றோம். பாவத்தின் நிமித்தம் எங்களுடைய வாழ்க்கையில் கண்ணீர் வந்து இருக்கின்றது. என்னுடைய பிள்ளைகளுடைய பாவத்தின் நிமித்தம் கண்ணீர் வந்து இருக்கின்றது. கணவருடைய பாவத்தின் நிமித்தம் கண்ணீர் வந்து இருக்கின்றது. என்னுடைய மனைவியினுடைய பாவத்தின் நிமித்தம், பாவ வாழ்க்கையின் நிமித்தம் கண்ணீர் வந்து கொண்டிருக்கின்றது. ஆண்டவரே, எங்களுடைய முகங்களில் இருக்கக்கூடிய கண்ணீரை துடைப்பதற்காகவே இரத்த துளிகள்
உம்முடைய கண்களிலிருந்து கண்ணீராய் வெளியே வந்ததே சுவாமி. அந்த கல்வாரியிலே நீர் எங்களுக்காக அடைத்து நொறுக்கப்பட்டீரேன். நாங்கள் சிறுமை உற்ற இடத்தில் தலை நிமிர்ந்து நடக்க வேண்டும் என்பதற்காக எங்களை பலப்படுத்தினே. தூய ஆவியின் வல்லமையை கொடுப்பீராக. நாங்கள் எழுப்பும் குரலை கேட்பீராக. இஸ்ரவேல் மக்களுடைய குரலை கேட்டு விண்ணகத்தில் இருந்து இறங்கி வந்து அவர்களை விடுவித்து ஆசீர்வாதத்தை கொடுத்தது போல் இந்த நேரத்தில் எங்களுடைய குரலை கேட்டு நீர் இறங்கி வரும்படியாக செபிக்கிறேன் ஆண்டவரே. இஸ்ரவேல் மக்கள் மிதியானியர்களுக்கு எதிராக குரல் எழுப்பி உம்மை நோக்கி ஜெபித்து ஆண்டவரே கண்ணீர் சிந்து மன்றாடிய பொழுது அவருடைய கூக்குரலை கேட்டு கிதியோனை எழுப்பியது போல் ஆண்டவரே எங்களுடைய கூக்குரலை கேட்டு நீர் எங்களோடு கூட இருந்து வழிநடத்தும் ஆண்டவரே. எங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய அந்த வானதூதர்களை கொண்டு தீமையை வெல்லக்கூடிய பலத்தை தருவீராக ஆண்டவரே. நோயினால் வந்த கண்ணீராய் இருக்கலாம், குடும்ப பிரச்சனையினால் வந்த கண்ணீராய் இருக்கலாம், சமுதாயத்தினால் வந்த கண்ணீராய் இருக்கலாம் ஆண்டவரே, மீறுதலினால் வந்த கண்ணீராய் இருக்கலாம். எல்லாவற்றும் ஒரு பாதத்தில் சமர்ப்பிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே உமது பிள்ளைகளாகிய இவர்கள் யார் யாரெல்லாம் இந்த காணொளியின் வழியாக உமது வார்த்தைகளை கேட்டு உமது முகத்தை தரிசித்துக் கொண்டிருக்கிறார்களோ ஒவ்வொருவரையும் தொடுவீராக. அவருடைய குடும்பத்தில் அமைதியை கொடுப்பீராக. காரணம் இல்லாதவர்கள் வந்த கண்ணீரை துடைப்பீராக. காரணத்தோடு வந்த கண்ணீரை துடைப்பீராக. அபிஷேகத்தை வல்லமையும் கொடுக்கும்படியாக செபிக்கிறேன் சுவாமி. நீரே மெய்யான தெய்வம் என்பதை உணர்ந்திருக்கிறார்கள். நீரே அவரை மீட்டு ரட்சித்திருக்கின்றீர் என்பதை அறிந்திருக்கிறார்கள். எனவே இந்த நேரத்தில் நீர் வல்லமையோடு கடந்து வந்தவர்களை பலப்படுத்தி நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் நோக்கி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ரிபலிபா ஷ்ரபா ஹரம தரம ஷ்ரதரா பாபா. Thank you Jesus, praise to Jesus, glory to Jesus. ஆண்டவரே கண்ணீரை நீர் மகிமையின் மதுரமாய் மாற்றப் போவதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. துயரங்களை அறிந்தவரே துயரத்தை எடுத்து மாற்றி விட்டதற்காக ஸ்தோத்திரம். பிள்ளைகளுடைய குரலை கேட்டு இந்த நேரத்தில் பதில் கொடுத்து விட்டதற்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக் கொடுத்து எங்கள் தாய் கன்னி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம். எங்கள் நல்ல தந்தையே, ஆமீன். அருள் இறைந்த மரியே வாழ்க. கர்த்தருடன் பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கன்னி ஆகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அஜிஷ்ட மரியே, சர்வேஸ்வருடைய மாதாவே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. அதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் நம்முடைய முகங்களில் இருக்கக்கூடிய கண்ணீரை துடைக்க சித்தமாக இருக்கின்றார். அவருக்காக நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள் என்பதை நீங்கள் அறிந்து ஆண்டவரோடு இணைந்து இருங்கள். ஆண்டவருடைய ஆசீர்வதிப்பார். இப்பொழுது நம்முடைய நற்கருணை நாதர் தரக்கூடிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதித்து உங்களுடைய கண்ணீரை துடைப்பாராக. ஆமென்.